அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு மதுரை பறவையில மேற்கு பார்த்த திசையில அமைஞ்ச மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மிக அருமையா ஒரு கார்னர் பிளாட்ல அமையப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு மேற்கு பக்கம் ஒரு பெரிய விசாலமான ரோடும், தெற்கு பக்கம் ஒரு விசாலமான ரோடும், 2 ரோடு இந்த வீட்டுக்கு கிடைக்குது. இந்த வீடு பாத்தீங்கன்னா லேண்ட் மட்டுமே 2501 சதுரடி, கிட்டத்தட்ட 5.25 சென்ட நெருக்கி இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இப்போ உள் நுழைவுல முன்பக்க நுழைவுல பாக்குறோம், ஒரு பெரிய நல்ல விசாலமான கார் பார்க்கிங் இருக்கு. இப்ப வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்க அந்த தலைவாசல தான் பாக்குறோம். நல்ல டீக்வுட்ல தேக்கு மரத்துல முன்பக்கம் கிரானைட் படி போட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்ப நல்ல விசாலமான இந்த ஹாலை பாக்குறோம் பாருங்க. இன்டீரியர் ஒர்க் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ், டிவி கேபினட்டோட சுவாமி கப்போர்டு அமைச்சிருக்காங்க. மேல சீலிங்ல இன்டீரியர் ஒர்க், பால் சீலிங் ஒர்க் பிளஸ் லைட்டிங் எஃபெக்டோடையும் பண்ணியிருக்காங்க. மேல சீலிங் முழுவதுமே எல்இடி லைட் டெக்கரேஷனோட இருக்கு. அதை பாக்குறீங்க நீங்க. நல்ல விசாலமான நீளமான ஒரு ஹால். இது ஹாலில் பாருங்க, நல்ல பெரிய ஜன்னல் வசதி, 2 ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்லயே சுவாமிக்கு கப்போர்டும் கிழக்கு பார்த்த திசையில எடுத்து வச்சிருக்காங்க, பூஜா கப்போர்டு. இந்த வீடு 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பில்டிங் சதுரடின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1230 சதுரடிக்கு மேல இந்த வீடு பில்டிங் சதுரடி அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த பெட்ரூம்ல உள்ள நுழைஞ்சு பாக்கலாம். ஃபுல்லா வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேல டாப் வரைய வார்ட்ரோப்பு, கப்போர்டு, லாக்லைன் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. சீலிங்ல லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓரளவு விசாலமான பெட்ரூமா தான் அமைஞ்சிருக்கு. ஜன்னல் கொடுத்துருக்கிறத பாருங்க. அடுத்து இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸ் ஃபுல்லா சோறு முழுதுமே நிறைஞ்சிருக்கு. நல்லா அழகாவும் லுக்காவும் இருக்கு. என்ன காரணம்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஹால் பகுதியில் திருப்பி இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்க, லெஃப்ட் சைடில் அருமையா இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது தனியா பார்ட்டிஷன் பண்ணி காமிச்சிருக்கிறது ஒரு டைனிங் ஏரியாவை காமிச்சிருக்காங்க. அந்த டைனிங் ஏரியாலையும் ஜன்னல் வசதி பிளஸ் இதுலயும் ஒரு டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. அதுலயும் மேல டிவி யூனிட், கப்போர்டு, ஹோம் தியேட்டர் அசம்பிளுக்கும் போதா கப்போர்டு அமைச்சிருக்காங்க. மேல சீலிங்லையும் எல்இடி டெக்கரேஷன் அமைச்சிருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. இந்த வீடு 2501 சதுரடிக்கு மேல மனையில் அமைஞ்சிருக்கு. 1230 சதுரடி பில்டிங் சதுரடியில் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம டைனிங் ஏரியால இருந்து வெளியே வந்தோம்னா பாருங்க, இந்த பக்கத்துல ஒரு லெஃப்ட்ல மிரரோட அட்டாச்சு மிரர் பிளஸ் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனி லுக்கை கொடுக்குது பாருங்க. அதுக்கிட்டயே டாய்லெட் தனியா ஒரு டாய்லெட் பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இப்ப நம்ம 2வது பெட்ரூம் போறோம். இந்த பெட்ரூம்லயும் வார்ட்ரோப்பு, கப்போர்டு, ஜன்னல் வசதி எல்லாமே இருக்கு. அந்த வார்ட்ரோப்பு ஸ்லைடிங் டைப்ல கொடுத்துருக்காங்க. இது 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ், ஜன்னல் வசதி, லாப்ட் முழுதும் கப்போர்டு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த வீடு நம்ம மதுரை பறவையில அமைஞ்சிருக்கு. அடுத்த மாநகராட்சிக்கு பட்டியலில் உள்ள ஏரியா தான் நம்ம மதுரை பறவை. இப்ப நம்ம இந்த வீட்டோட மாடுலர் டைப் கிச்சன் ஏரியா போய் பார்க்கிறோம். பாருங்க, செம்ம அழகா மாடுலர் கிச்சன் கிரானைட் மேடை பாட் டைப்ல கொடுத்துருக்காங்க.
மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் இருக்கு. பூரா வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டிங் தான் அமைச்சிருக்காங்க. நல்ல கப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. மேல லாப்ட் முழுதுமே கப்போர்ட் அடிச்சிருக்காங்க. அடுப்படியில பொருட்கள் வைக்கிறதுக்கு நல்லா தோதா அமைச்சிருக்காங்க. நிறைய கப்போர்டு, லைட்டிங், ஜன்னல் பாருங்க. இந்த பக்கமும் லாப்ட் முழுது கப்போர்டு, இந்த பக்கமும் ஒரு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கிச்சன் வார்ட்ரோப்பிங். அதுக்கடுத்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸா நிறைய இடம் விட்டு வாஷிங் மிஷின் யூசேஜ் பாருங்க. அடுத்து இந்த லெஃப்ட் சைட்லயும் ஓடிஎஸ் கொடுத்து இங்கேயும் குழா வசதியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல ஓடிஎஸ் வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தோதா வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கணும்னு பின்னாடியும் இடம் விட்டுருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 சதுரடி மனையில அமைஞ்சிருக்கு. 2 பக்கம் ரோடு கிடைக்குது. மேற்கு பார்த்து ஒரு ரோடு, தெற்க பார்த்து ஒரு ரோடு இருக்கு. நல்லா ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே தற்போதைக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பொருள் வைப்பு வர மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதா பாருங்க. இல்லை நம்ம இது வேணாம்னா ஃபியூச்சர்ல இதை ஒரு டாய்லெட்டாகவும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு சின்னதா ஒரு பொருள் வைப்பு அறையா இருக்கு. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மன 2501 சதுரடி, கட்டடம் 1230 சதுரடி, ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்ட் இருக்கு, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, லே அவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு. நல்ல அழகான ஒரு கார்னர் பிளாட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா பறவையில வந்து பாத்தீங்கன்னா போர் தண்ணி முதற்கொண்டு நல்லா அருமையா இருக்கும். நல்ல போர் வசதி உள்ள இடம். இந்த வீட்டுக்கு விலை 90 லட்சம் சொல்றாங்க. விலை குறைச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, வீடு பார்க்கணும்னா நம்ம சேனல்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க, வந்து வீடை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.